இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் சமையல். நான் உங்கள் சூர்யா. டுடே ஸ்பெஷல் சுவையான நாட்டுக்கோழி தம் பிரியாணி நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழி சமையலுக்கு முன்பு தயார் செய்யும் முறை என்னங்கிறத பற்றின வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் எப்படி தயார் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுறோம். நான் இன்றைக்கி 600 கிராம் நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஸ்கின்னோடே இருக்குது. அடுத்ததாக 400 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச 2.5 கப் பாஸ்மதி ரைஸ், தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கப் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 7 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொத்து 2, 1 கப் கட்டியான தயிர், 1 கப் புதினா தழைகள். அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். பிரியாணி ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, 4 ஏலக்காய். அடுத்ததாக அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதும் அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கரண்டி வச்சு வதக்கிக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். பட்டை, கிராம்பு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 400 கிராம் வெங்காயத்தை இப்போது இதில் சேர்த்துக்கலாங்க. பிரியாணிக்கு ஆனியன் நிறையா சேர்க்கறதுனால டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கரண்டி வச்சு நம்ம இதை கிளறி விட்டுக்கலாங்க. லைட்டாக கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நார்மல் ஃப்ளேம் வச்சே பண்ணுங்கள், ஹை ஃப்ளேம் வச்சு. ஆனியன் வந்து வேகிறதுக்கு மட்டும் 5 நிமிஷம் எடுத்துக்கோங்க. இப்போது ஆனியன் நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, 1 கப் இஞ்சி பூண்டு விழுது. அந்த இஞ்சி பூண்டு விழுதை ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கோங்க. பொதுவாக எல்லோரும் 2 ஸ்பூனுக்கு மேலே இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க மாட்டீங்க. நீங்கள் இந்த மாதிரி அதிகமாக சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் கட்டியான தயிரை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தாங்க தயிர் சேர்க்கணும். தயிர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தயிர் சேர்த்து நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு தயிர் தனியாக ஆயில் தனியாக பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். பாருங்கள், இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய்களை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினா போதும். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஜீரகத்தூள், சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறிக்கோங்க. இந்த எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை மற்றும் புதினா தழைகளை சேர்த்துக்கோங்க. புதினா தழைகள் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க, நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி துண்டுகளை இது கூட சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு இந்த கிரேவியை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த கிரேவி நல்லா ரெடி ஆகட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த நாட்டுக்கோழி துண்டுகளை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்தது பிறகு இந்த கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த கிரேவியும் இந்த கறி துண்டுகளும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகினதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த கிரேவியை அப்படியே விட்டுடுங்க. நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க. அடுத்ததாக ஒரு அரை எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க. அதனுடைய சாறை இந்த கிரேவியில் நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சிட்டு ஒரு கரண்டி வச்சு இதை கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 2 நிமிஷம் ஆகிடுச்சு.
இந்த கிளாஸால் தாங்க நான் 2.5 கிளாஸ் அரிசி எடுத்தேன். இந்த கிளாஸால் 4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே தயிர் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனுடைய கிரேவியை வந்து இதில் நல்லா திக்காக இருக்குது. அதனால 4 கிளாஸ் அளவு தண்ணி மட்டும் சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு பிளேட் வச்சு இதை மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா இது கொதிச்சு வரட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, கிரேவி தனியாக ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டு நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. எல்லா அரிசியும் இதில் சேர்த்துட்டு இது நம்ம கிளறி விட்டுக்கலாம். அரிசியும் கிரேவி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதோட இது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு 1 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இப்போ நம்ம இந்த பிரியாணி வந்து தம் தான் போட போகிறோம். ஓகே, தம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புதினா தழைகள், அந்த புதினா தழைகளை இது மேலே தூவிட்டு ஒரு பிளேட் வச்சு கவர் பண்ணிவிடுங்க. 1/2 கிலோ அளவு அரிசி வடிக்கிற தவளை முழுக்க தண்ணி எடுத்து வச்சுருங்க. அந்த பிளேட் மேலே வெயிட்டுக்காக தம் போடணும் இல்லையா, அதுக்காக ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேம் வச்சுடுங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சுவையான நாட்டுக்கோழி தம் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு ஒரு கரண்டி வச்சு இது கிளறி காட்டுறேன் பாருங்கள். அரிசி நல்லா உடையாமல் உதிரியாக வந்திருக்கு. நாட்டுக்கோழியும் நல்லா வெந்திருக்குங்க. பாரம்பரியமாக எல்லாரோட வீட்லேயும் கோழிகளை வளர்த்து அதை சமைச்சு சாப்பிட்றது தாங்க முன்னாடிலாம் முறையாக இருந்தது. ஆனால் இப்போ எல்லாராலையும் கோழி வீட்டில் வளர்க்க முடியறதில்ல. அதனால நம்ம இந்த மாதிரி கடைகளில் வாங்கி சமைச்சு சாப்பிடலாம். பிராய்லரை விட நாட்டுக்கோழி நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. பண்டைய கால முறைகளை நம்மளால் முழுசாக பின்பற்ற முடியாட்டியும் பிரச்சனை இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் மட்டும் நம்ம மாற்றிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே ரெட் கலரில் இருக்கும், அதை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக என்னுடைய நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தினம் தினம் ஒரு சமையல்.